ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்னேக் 5 மான்ஸ்டர் சிட்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயினுடைய அம்மா ஒரு கெமிக்கல் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஓரளவுக்கு நல்லா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ளார நிறைய பாம்பு, ராட்சச பாம்புலாம் புகுந்துருது, எல்லாத்தையும் துரத்துது. அப்படியே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளாரையும் புகுந்துருது. உடனே இவங்க அம்மா அலறி அடிச்சுட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோ உடனே தன்னுடைய அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. ஹீரோ எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா அப்போ தான் ஜெயிலில் இருக்கார். உடனே பாம்பு அங்கெல்லாம் வந்துடுது, ஜெயிலையும் வந்துடுது. எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த சமயத்தில் தான் ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்கு எப்படியும் ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு உடனே அங்கே தொழிற்சாலை இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. போகிற வழியில் நிறைய ராட்சச பாம்புலாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி சமாளித்து அங்கே போய் தன்னுடைய அம்மாவை எப்படி காப்பாற்றினாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதை நடிச்சுக்கலாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, பாம்புலாம் அடிச்சு தும்சம் செய்வார், அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் படத்துடைய பிஜிஎம் நல்லா இருக்குது. விசுவல் தாங்க செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. தத்ரூபமான அந்த பெரிய பாம்பு, ஒரு மலைப்பாம்பு மாதிரி பெரிய பாம்பு ஒன்று இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய வில்லன் பாம்பு ஒன்று இருக்கும். கட்ட சீட்டில் பாம்புக்கு நம்ம ஹீரோவுக்கு சண்டை வரும் பாருங்க. அந்த சண்டையில் ஹீரோ போடுவார் பாருங்க, ஒரு ஃபைட்டு, அதுதாங்க நல்லாவே இருக்குது. அது நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தாங்க. எனக்கு கதை அதர பழைய கதைங்க. இது மாதிரியான கதைகள் ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதே டெம்ப்ளேட்டில் தான் எடுத்திருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே மாதிரி அம்மா பையனோட பாசம் சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட் காட்சியில் வச்சு தான் நல்லாவே வந்திருக்கும். அதேமாதிரி எமோஷனல் கனெக்ட் ஆகலை. இன்னும் அந்த கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக முடிச்சிருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சென்சர் எதுவும் இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி எடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.